அதான் பேபி என்ன பண்றதுன்னு தெரியல. இரு, நான் அதுவும் கூட பேபி. இல்ல பேபி. சாப்பிட்டியா? சரி சரி. அங்க நானும் இப்ப இருந்து எப்படி சொல்றது, பாய் பாய்னு சொல்லிட்டே இருக்கேன், நீனும் சொல்ற. ஆனா 2 பேரும் பேசுறதே நிறுத்த மாட்டேருந்தேம்மா. என்னம்மா? என்னடா வீக்கெண்ட் லீவ் ஒர்க்கா பிஸியா இருக்க? ஆமாண்டா ரோஷக்கு, இன்னைக்கோட முடிச்சிட்டா 2 days ஹாப்பியா இருக்கலாம்ல. ஏன்டா நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ அங்க பார்த்து யோசிச்சுட்டு இருக்கிற? ஒன்றும் இல்லடா, அவனை மாதிரி எப்படி வாழ்க்கையில அது எப்படி உருப்படணும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன்டா. உருப்பட போறியா? என்னெல்லாம் பார்த்தா உருப்படுற மாதிரி தெரியலையா? நீ வாழ்றதுல என்னடா லைஃப்? லவ் இல்லாத லைஃப். லவ் இல்லாத லைஃபா? வாழ்க்கையில லவ் தான்டா எல்லாமே. நம்ம மேல ஒரு பொண்ணு, நமக்கு அவளுக்கு சம்பந்தமே இருக்காது, திடீர்னு என்ட்ரி கொடுத்து நம்ம லைஃபே சேஞ்ச் பண்ணிடுறோம்டா. டேய் அதெல்லாம் வெறும் படம்டா. லவ் படத்துல பாக்குற மாதிரி வராதுடா. நீ லவ் மட்டும் பண்ணாம இருந்தேன்னு வை, இதோ இவன மாதிரி டைமே வேஸ்ட் பண்ணாம 24 ஹவர்ஸும் உன்னோடது. என்னடா திரும்ப ஆரம்பிச்சிட்டான் அவன்? எப்படியா லவ் பத்தி தப்பா பேசிருப்பானே? ஆமாண்டா, ஏதோ லவ் இல்லைன்னா 24 ஹவர்ஸ் நம்ம கையிலங்கிறான். ஆமாண்டா, லவ் இல்லைன்னா 24 ஹவர்ஸ் நம்மளோடதான்டா. முழுசா சொல்லு. ஆனா லவ் பண்ணா 48 ஹவர்ஸ் எங்களோடது, ஒரே நாள்ல. என்ன கருமண்டா இது? கருமமா? மாப்பிள்ள அவ்வளவு கணக்கியெல்லாம் கரெக்டா சொல்றான். நீ இங்க பாரு, சொல்றப்பெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா இவன் விஷயத்துல நம்ம பார்த்தோம்னா, இவன் லவ் பண்ற பொண்ணு கிறிஸ்டியன், 2 இயர்ஸா லவ் பண்றான். கண்டிப்பா கல்யாணத்துல முடியாது, கடைசியில கஷ்டம் தான் பட போறான். டேய், எங்களுக்கு கல்யாணம் ஆகும்டா, ட்ரூ லவ் வின் பண்ணும்டா. கல்யாணத்துல முடிஞ்சாதான் லவ்வா? அப்படியே இல்லைனாலும் ட்ரூ லவ் ஆகாதுடா. அந்த நிரந்தர பிரிவையை தாங்கிட்டு அந்த ஃபேஸையும் நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம்டா. அவ ஹாப்பினஸ் தான்டா என் ஹாப்பினஸ். ஆஹா, இந்த மாதிரி மனசும் குணமும் இல்லாதனாலதான் நானே ஒன்னும் கஷ்டப்பட்டு இருக்கோம். கமிட்டட் ஆகாம இருக்கும். எங்கடா அப்படி இருக்கா? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, ஸ்கூல்ல ஒரு பிள்ளை 2 இயர்ஸ் சின்சியரா லவ் பண்ணான். அப்புறம் பிரேக்கப் போல, அதோட நானும் அவனும் வேற வேற காலேஜ். அதுக்கு அந்த பேஸ்ல ஓவர் கம் பண்ணிருப்போம். 2 இயர்ஸ் லவ் தானே, ஈஸியா ஒர்க் பண்ணிருப்பான். என்னமோ பண்ணுங்கடா, நான் என் வேலையை பாக்குறேன். சரிடா, நீ சொல்லு, நீ எப்படி ப்ரோபோஸ் பண்ண? என்ன மாதிரிலாம் பேசு, என்ன டாபிக்ஸ் பேசு, நாங்களும் கமிட்டட் ஆகும்ல. நான் ப்ரொபோஸ் பண்ண அவன்கிட்ட சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு. 1 இயருக்கு மேல நாங்கெல்லாம் ப்ரொபோஸ் பண்ணிக்காமே லவ் பண்ணிட்டு இருந்தோம்டா. ஆஹா, அப்புறம் அப்பதான் ஒரு நாள் நான் இன்ஸ்டால கேட்டேன். என்ன கேட்ட? அப்பதான் ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணேன். ஏன் கிருத்து இப்படி ரீல்ஸ் மீம்ஸ் ஷேர் பண்ற, நம்ம ஏன் லைஃப் ஷேர் பண்ணக்கூடாது? எப்படா அந்த மாதிரி டயலாக்லாம் வருது? நெஞ்ச நக்கிட்டியடா ஒரு சைடா. கரும கரும, நான் என்ன போறேன். கிருத்து கிருத்து, நான் சொல்றத கேளுடி, என்னால நீ இல்லாம வாழ். கிருத்து கிருத்து. என்னடா சொன்னா? பிரேக்கப் தான்டா. என்னடா? சரி விட்றா சார், நீ தான் இந்த பேசி என்ஜாய் பண்ணுவீல. டே, எனக்கு அவ வேணும்டா. கொஞ்ச நாளாவே சண்டை தான்டா. ஆனா இப்ப 24 ஹவர்ஸ் வேதனையா இருக்குடா. அது எப்படா என்ஜாய் பண்றப்ப மட்டும் 48 ஹவர்ஸ், கஷ்டப்படுறப்ப 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஏய், அவனே எப்படி இருக்கா, நீ வேற ஏன்டா? என்னடா ஆச்சு சொல்றா. நான் என்னடா சொன்னேன்? அவங்க அப்பா அம்மா சொல்றத மறுத்துட்டு போடின்னு சொன்னேன். என்னடா சொன்ன அவ? அவன் என்னடா சொன்னா, நீ மறந்துட்டு போடான்னு. மறந்துட்டு போ.
ஐயோ ஐயோ. சரி, நீங்க எல்லாம் சிரிச்சு என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நான் செத்துருவேன், அதுவும் சிரிச்சு என்ஜாய் பண்ணுங்க. டேய். உர்றா ஒன்றும் இல்லைடா. இதோ உன பாரு, ஈஸா மோனன் ஜாலியாக இருக்கான். அது மாதிரி நீ மாறிடலாம்டா. என்னாலலாம் முடியாதுடா. இவன் வேணா மூவ் ஆன இருக்கலாம்டா, ஆனா ட்ரூ லவ்டா. டேய் ரோஷக்கு, லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு அட்வைஸ் பண்றது தப்புடா. நீ அமைதியாரு, இதை எப்படி டீல் பண்றது. இதோ உன பாரு, ஈஸா மோனன் ஜாலியாக இருக்கான். அது மாதிரி நீ மாறிடலாம்டா. 2 years லவ் தானே, ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணியிருப்பான். போனா எதுக்குடா இல்லைன்னு நினைக்கிறா. ஆளோட டிபியும் அக்கௌண்ட்லையும் எத்தனை தடவை பார்ப்பேன்.
யாரும் இல்லையே உனக்கு அது தோணவில்லை எனக்கென யாரும் இல்லையே உனக்கு அது தோணவில்லை கடல் தாண்டி போகும் காதலி என்னடா சரணு கேள்விப்பட்டேன் போன தடவை உடச்சிட்டியாம சொல்றேன் தப்பா நினைக்காத. அவன் ஐஃபோன் வாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுங்களா? கொஞ்ச நாளா தான் இருக்கேன், இருந்தாலும் அவன் ஃபீலிங் எனக்கு புரியுதாடா. இன்னைக்கு அந்த ஐஃபோன் வாங்கும்போது அவ்வளோ ஜாலியாக இருந்தான்டா. ஞாபகம் இருக்கு உனக்கு? நம்மளே மிடில் கிளாஸ், அவன் ஐஃபோன் வாங்க எவ்வளோ கஷ்டப்படான் தெரியுங்களா? நேற்று கூட பாரு, அவன் வீட்டில் பேசுறது கூட என்கிட்ட ஃபோன் வாங்கி பேசுறான்டா. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குடா. உனக்கு பிரேக்கப் ஆகி 7 மாசம் ஆச்சு, கொஞ்சமாச்சும் மீண்டு வாடா. இல்லைனா நீ என்னமோ பண்ணு, ஆனா அடுத்தவங்களுக்கு சதுர போட்டு. என்னடா கேள்விப்பட்டேன், ஏதோ உனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துட்டா? ஹலோ அங்கே பாரு. பாருடா, எப்படா ஓவர் கம் பண்ணா, எப்படா வாங்கி கொடுத்தான்? நானும் ஓவர் கம் ஆக மாட்டான்னு தான் நினச்சேன். என்னன்னு தெரியல, இப்போ ஒரு கடந்த 6 மாசம் நான் வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து ஒரு ஐஃபோன் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு தான் கொடுத்தான். இப்போ கூட அவன் ரூம்லேயே இல்லை, வெளியே எங்கேயோ ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கான். அந்த பிள்ளைய மறந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆக உனக்காக தான் அந்த பிள்ளைய மறந்து ஃபோக்கஸ் பண்ணி ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கான். அப்படின்னா அன்னைக்கு ஃபோனை தள்ளி விடாமல் இருந்திருந்தா அவன் இப்போ ஓவர் கம் பண்ணியிருக்கான் இருப்பாங்க. அப்போ லவ்வை விட ஃப்ரெண்ட்ஷிப் தான் பெஸ்ட்டாடா? லவ்வை விடையா? எல்லாத்தையும் விட ஃப்ரெண்ட்ஷிப் தான்டா பெஸ்ட்டு.